வணக்கம். மே 22ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. S&P 500 1.6% விழுந்திருக்கு. நாஸ்டாக் 1.4% விழுந்திருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கு நேற்று. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி மதியம் 11:30 மணி அளவில் 1% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் புரோக்கர் க்ரோ அவங்களுடைய குறைந்தபட்ச கட்டணத்தை உயர்த்துறாங்க. ஈக்விட்டி புரோக்கரேஜ் சார்ஜஸை ₹2 ₹5 உயர்த்துறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் ஷேர்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2 செய்திகள், ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று கெட்ட செய்தி. முதல்ல நல்ல செய்தி பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, மத்திய அரசுடையது. இந்தியன் நேவிக்கான ₹25,000 கோடி கான்ட்ராக்டில் அந்த டெண்டரில் அவங்க தான் லோவஸ்ட் பெட்டராக இருக்கிறாங்க. கெட்ட செய்தி, பாங்களாதேஷ் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துருந்துருக்காங்க ₹180 கோடி. இப்போ அந்த ஆர்டரை பாங்களாதேஷ் ரத்து செய்திருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இன்னைக்கு கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு. 2% நெகட்டிவ் மற்றும் 6% பாசிட்டிவ்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கு ஏப்ரல் மாதத்திற்கான டொமஸ்டிக் ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் டேட்டா வெளியாகியிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8.4% அதிகரிச்சிருக்கு. 143.6 லட்சம் பயணிகள் பயணிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்தில். இண்டிகோ தான் அதிகமாக மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கிறாங்க, 64.1%. ஏர் இந்தியா குரூப், ஏர் இந்தியா கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து ஏர்லைன்ஸும் சேர்த்து 27.2%. ஆகாசா ஏர் 5%, ஸ்பைஸ் ஜெட் 2.6%. டேட்டா நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய CEO பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பாகிஸ்தான் வான்வெளி மூடியிருக்கிற காரணமாக அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாள்தோறும் 2200 ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதில் 34 ஃப்ளைட்ஸ்க்கு தான் இந்த பாதிப்பு இருக்குது. அதுவும் 20லேருந்து 30 நிமிடம் கூடுதலாக அவங்க பயணிக்க வேண்டியது இருக்குது இந்த வான்வெளி மூடியதுனால, பாகிஸ்தான் வான்வெளி மூடியதுனால. அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு CEO விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் Q4க்கான டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 4% விழுந்தது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் டோட்டல் இன்கம் ₹1035 கோடி, இயர் ஆன் இயர் 27% அதிகரித்தது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ₹79 கோடி, இயர் ஆன் இயர் 84% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹53 கோடி, இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலும் அவங்களுடைய வருவாய் யூஎஸ்ஏலேருந்து தான் வருது. 70% வருவாய் யூஎஸ்ஏலேருந்து தான் வருது. யூஎஸ்ஏ வரி கூட்டி இருக்கிறாங்க இப்போது. அதனால் ஏதாவது பாதிப்பு இருக்குமோ அதற்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ். பெரும்பாலான அந்த 26% வரியை மக்களுக்கே அவங்க கடத்த இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ்க்கே அவங்க பாஸ் ஆன் பண்ண இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. UK கான்ட்ரிபியூஷன் இப்போது 5%. UK பிஸ்னஸ் அது இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா மற்றும் UK இடையே FTA வந்துச்சுன்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துச்சுன்னா UK உடைய கான்ட்ரிபியூஷன் இரட்டிப்பாகும்னு சொல்லியிருக்கிறாங்க கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ். பயோகான் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. மலேசியா அரசுடனான ஒப்பந்தத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 36 மாதத்திற்கான ஒப்பந்தம் இருக்குது. இன்சுலின் சப்ளை செய்யக்கூடிய ஒப்பந்தம் அது மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. வீனஸ் ரெமடிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யுக்ரைன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு அங்கீகாரம், சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அதிகரித்தது வீனஸ் ரெமடிஸ். ONGC குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.25. ஸ்டாண்டலோன் பேசிஸில் கிராஸ் ரெவென்யூ ₹34,982 கோடி, இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. CNBC TV18 எதிர்பார்த்தது ₹34,046 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹6,448 கோடி, இயர் ஆன் இயர் 35% விழுந்திருக்கு. CNBC TV18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹8,804 கோடி. ONGCக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க ரிசல்ட்டுக்கு பிறகு? CLSA ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க.
ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 360. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 44% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 375. 30 அனலிஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஓஎன்ஜிசிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 20 பேர் பை ரெக்கமெண்டேஷன், 4 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷன், 6 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. ஆயில் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.50. Q4க்கான நெட் ப்ராஃபிட் ₹1591 கோடி இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹5518 கோடி இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நிதியாண்டு 2025 ஆயில் மற்றும் கேஸ் உற்பத்தி இரண்டும் இணைத்து பார்க்கும்போது அதிகமாக இந்த நிதியாண்டில் தான் வந்திருக்கு. அவங்களுக்கு ஆயிலுடைய உற்பத்தி மட்டும் பார்க்கும்போது 2.95% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் மட்டும் பார்க்கும்போது 2.2% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. நாசிக் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தற்காலிகமாக உற்பத்தியில் பாதிப்பு இருக்குது. போதிய இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ். கேபிஆர் மில்ஸில் ஒரு பெரிய டீல் நடக்கிறதுன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. இப்போ ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அது நேற்று நடந்த டிரான்சாக்ஷன் நினைக்கிறாங்க. ₹1231 கோடி ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க பல்க் டீல் வழியாக. அதாவது 1.08 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். சராசரியாக ₹1140 ஒரு ஷேருக்குன்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கேபிஆர் மில்ஸுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 17,54,386 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேரோட விலை ₹1140.10 வாங்கியிருக்கிறாங்க. கேசார் இந்தியா லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. நாக்பூரில் அவங்க நிலம் வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க நிலம் இருக்குது. அது பக்கத்திலே கூடுதலாக இப்போது 3.2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலத்துடைய அளவு 47 ஏக்கர். இந்த நிலத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாங்கன்றது அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லலை. டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியாவுடைய ஷேர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. 2.84 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலிருந்து. சராசரியாக ஒரு ஷேரோட விலை ₹2728.56 விற்பனை செய்திருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு பாதிப்பை பார்த்துருக்குங்க. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் போன்ற ஐடி ஸ்டாக்ஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பொதுவாகவே மார்க்கெட் டவுனில் தான் இருந்திருக்கு. இந்த ஐடி ஸ்டாக்ஸ் விழுவதற்கு மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகரிக்குதுன்ற கவலை இருக்குது. அதனால் ஐடி ஸ்டாக்ஸ் பாதிப்படையுதுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிடி பவர் சிஸ்டம்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 1.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. இன்றைக்கி 8% ஷேர் ப்ரைஸும் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. நால்கோ தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க சொல்லியிருப்பது வரலாறு படைக்குது கம்பெனி அப்படின்றதான். நிதியாண்டு 2025 தான் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மற்றும் ரெவென்யூ ஹையஸ்ட் எவராக இருக்குது கம்பெனியுடையது. நிதியாண்டு 2025 அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ₹5325 கோடி இயர் ஆன் இயர் 158% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹16,788 கோடி இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான டேட்டா பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ₹2078 கோடி இயர் ஆன் இயர் 105% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹5268 கோடி இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. என்பிசிசிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கிட்ட இருந்து ₹161 கோடி கான்ட்ராக்ட் இது. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. எம்கே குளோபல் ரெடியூஸ் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 725, புது டார்கெட் 650. சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. ₹780 முன்ன இருந்த டார்கெட், புது டார்கெட் 725. ஹெச்எஸ்பிசி ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பைலேருந்து ரெடியூஸ் ஆக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் 660. மார்கன் ஸ்டான்லியும் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவல் வெயிட்லேருந்து அண்டர் வெயிட்டாக குறைச்சிருக்கிறாங்க. டார்கெட் ரேட்ஸ் முன்ன சொன்னது 755, புது டார்கெட் ₹700. புரோட்டியன் இகவ் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹10. கேலண்ட் இஸ்பேட் லிமிடெட் ₹1.25 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ₹2 டிவிடெண்ட். மேரத்தன் நெக்ஸ்ட் ஜென் ரியாலிட்டி ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ₹1.50. ரூபா அண்ட் கம்பெனி ₹3 டிவிடெண்ட். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா ₹28 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 135, ஸ்டாப் லாஸ் 114, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மோத்திலால் ஓஸ்வாலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 857 860, ஸ்டாப் லாஸ் 770, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் மோத்திலால் ஓஸ்வாலுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 850, ஸ்டாப் லாஸ் 777, 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ராவங்கோருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 950, ஸ்டாப் லாஸ் 857. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3700, ஸ்டாப் லாஸ் 3300, 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. இர்கான் இன்டர்நேஷனல் இன்ட்ராடேல 5% விழுந்தது. RVNL வாலட்டைலாக இருந்திருக்கு, 2% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். ரெயில்டெல் 3% அதிகரித்தது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் 2% விழுந்தது. ஆனால் இந்த வீடியோ சேர நேரத்தில் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வாலட்டைலாக இருந்திருக்கு, 6% நெகட்டிவ், 3% பாசிட்டிவ். மேன்கைண்ட் ஃபார்மா 4% விழுந்தது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 2% வீழ்ச்சி. ஊனோ மிண்டா வாலட்டைலாக இருந்திருக்கு, 3% நெகட்டிவ், 2% பாசிட்டிவ். விஏடெக் வெபாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 10% அதிகரித்தது. கோல்கேட் 5% வீழ்ச்சியை பார்த்தது. ஆஸ்ட்ரால் 4% அதிகரித்தது. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 10% அதிகரித்தது. ONGC 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. ஆயில் இந்தியா 5% விழுந்தது. நால்கோ 5% அதிகரித்தது. NTPC கிரீன் எனர்ஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இன்ட்ராடேல 11% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.